இந்த நாளின் காலை வேளை தியான விளக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் நம்ம என்ன சொல்றாரு? சகோதரின்னு அழைக்கிறாரு, மணவாளின்னு அழைக்கிறாரு. சகோதரி, என் சகோதரி அல்ல என் சகோதரனே. மணவாளியே, மணவாளின்னா எல்லாருமே மணவாளி தான். ஆணும் பெண்ணு எல்லாருமே ஆண்டவருக்கு மணவாட்டிகள் தான். நம்ம என்ன செய்யணுமா? அவங்க நம்மளை ஆண்டவர் என்ன சார், என் சகோதரியே, என் மணவாளியே என்று கூப்பிட்டு, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய் என்று சொல்லி நம்மை பார்த்துக்கிறாய். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். அடைக்கப்பட்ட தோட்டம்னு என்னது? நம்முடைய தோட்டத்தில் அடைக்கல்னு வச்சுக்கோங்க, வேலி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் என்ன செய்யும்? உள்ளே புகுந்து எல்லாத்தையும் அழிச்சிரும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு கர்த்தருக்குள் நாம் அடைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினால் நாம் காவல் பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி அதில் ஒட்டக்கிணறாக இருந்துன்னு வச்சுக்கேன், எல்லா அழுகு தண்ணி, மழை தண்ணி எல்லாம் உள்ளே என்ன செய்யும்? சேர்ந்துடும். அதான் மறைவு கட்டியாச்சுன்னா என்ன இருக்கும்? திண்டு, அதில் ஒரு திண்டு சுற்றி கட்டியாச்சுன்னா அதில் அந்த தண்ணி, அசுத்தமான தண்ணிகள் உள்ளே வராது. தண்ணீர் பாதுகாப்பாக சுத்தமாக இருக்கும். முத்திரிக்கப்பட்ட கிணறு, முத்திரிக்கப்பட்ட கிணறுனா சில கிணறுகளை வாயை கட்டி வலை போட்டு வச்சுருப்பாங்க, அதான் முத்திரிக்கப்பட்ட கிணறு. அந்த கிணத்துக்குள்ளே வேண்டாத தூசிகள் அழுக்கெல்லாம் போகாது. பறவை எச்சங்கள், இலைகள், இந்த மாதிரி அசுத்தமானது போகாது, சுத்தமாக இருக்கும். அப்போ நாம் எல்லாரும் அவருடைய பார்வையில் என்ன சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம், மணவாளிகளாக இருக்கிறோம். ஆனாலும் பெண்ணானாலும் அவருக்கு மணவாளி தான், மணவாட்டி தான். அப்போது அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட தோட்டமாக நம்மளை வச்சுருக்காரு, மறைவு கட்டப்பட்ட நீரூட்டாக வச்சுருக்கிறாரு, முத்திரிக்கப்பட்ட கிணறாக வச்சுருக்கிறாரு. இப்போ நாம் எல்லாரும் கர்த்தருக்குள் காவல் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தருக்குள் பாதுகாக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்குள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்கள். நம்மை உலக அசுத்தங்கள், உலக காரியங்கள் நம்மை தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மை அடைக்கப்பட்ட தோட்டமாக வச்சிருக்கிறாரு, மறைவு கட்டப்பட்ட நீரூட்டாக வச்சிருக்கிறாரு, முத்திரிக்கப்பட்ட கிணறாக இருக்கிறாரு. இது யாருக்கு தான் பொருந்தும்? அவருக்கு நாம் சகோதரியாக இருக்கணும், அவருக்கு நாம் மணவாளியாக இருக்கணும். அப்போ தான் இது இந்த ஆசீர்வாதம் நமக்கு பொருந்தும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கர்த்தரிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அப்போ நான் உடைய மணவாட்டி, நான் உடைய சகோதரி, எனக்கு நீர் இப்படியாக அடைக்கப்பட்ட தோட்டமாக என்னை வச்சுருக்கீங்க, மறைவு கட்டப்பட்ட நீரூட்டாக வச்சுருக்கீங்க, முத்திரிக்கப்பட்ட கிணறாக என்னை வச்சுருக்கீங்க. உடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டபடியால் நன்றி, உடைய இரக்கம் என்னை சூழ்ந்து கொண்டபடியால் நன்றி, என்னை பாதுகாக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி நன்றி